ஓம் நம சிவாய. இன்னைக்கு ஒரு அருமையான கதையை பார்க்க போறோம். பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியா மன அமைதியோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த கேள்விக்கான பதிலாதான் இந்த கதையை நம்ம இப்ப கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீண்ட காலத்திற்கு முன்பு மிகவும் ஏழை ஒருவர் வசித்து வந்தாரு. அவருக்கு எதுவுமே இல்லை, எப்பவுமே மகிழ்ச்சி இல்லாம இருந்தாரு. ஒரு நாள் அவர் கிராமத்துல இருந்த ஒரு கற்றறிந்த துறவியிடம் சென்று தன்னோட அனைத்து பிரச்சனைகளையும் சொன்னாரு. துறவி அவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு ஒரு கல்லை கொடுத்தாரு. அதாவது அந்த கல்லு மேல இரும்ப வைத்தோம்னா அது தங்கமா மாறக்கூடிய ஒரு புராண கல்லை கொடுத்தாரு. இந்தாப்பா, இதை வச்சுக்கோ. இதை வச்சு நீ விரும்பும் அளவுக்கு தங்கம் தயாரிக்கலாம். உன்னோட வறுமை எல்லாம் நீங்கி நீ மகிழ்ச்சியோட இருப்பன்னு துறவி சொன்னாரு. அந்த கல்லை பயன்படுத்தி ஏழை மனிதன் நிறைய தங்கத்தை சம்பாதித்து பெரிய பணக்காரன் ஆனாரு. அவனுக்கு எல்லா வசதிகளும் ஆடம்பரங்களும் இருந்தது. அப்படி மிதமான செல்வங்களும் கிடைச்சது. ஆனா அவர் மீண்டும் மகிழ்ச்சி இல்லாம காணப்பட்டாரு. ஏன்னா அவர் மகிழ்ச்சி இல்லாம இருந்ததுக்கு காரணம் அவர் அந்த மகிழ்ச்சியை உணர முடியல. ரொம்ப ஒரு கவலையாவே அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போது அவர் தன் செல்வத்தை பற்றி தொடர்ந்து கவலைப்பட்டாரு. அவர் திருடர்களுக்கோ ராஜாவுக்கோ பயந்தாரு. இவ்வளவு பணம் இருந்தும் அவர் வாழ்க்கையில அமைதி இல்லை. ஒரு நாள் அவர் மீண்டும் துறவி கிட்ட போனாரு. உன்னோட வறுமை இப்ப நீங்கி விட்டதா? உன்னிடம் எல்லாம் இருக்கிறதல்லவா? இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறாயா என்று துறவி கேட்டாரு. இல்ல ஐயா, எனக்கு நிறைய செல்வம் இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில அமைதி இல்லை. தயவு செய்து என் மனதை அமைதிப்படுத்தவும் என்னோட எல்லா பயங்களையும் நீக்கவும் ஒரு வழியை சொல்லுங்க என்று இன்னொரு கேள்வியை கேட்டாரு. ஓ அப்படியா, சரி சரி, நான் உனக்கு ஒரு கல் கொடுத்தேன்ல, ஒரு புனிதமான கல், அந்த கல்லை என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னாரு அந்த துறவி. அப்படின்னு மனிதன் மறுத்து பயந்துட்டாரு. என்ன துறவி, இப்படி சொல்லிட்டீங்க சாமி, நான் அந்த கல்லெல்லாம் திருப்பி தர முடியாது. நான் மீண்டும் ஏழையா மாற விரும்பல. செல்வத்திலும் வறுமையிலையும் ஒரே மாதிரியா இருக்கும். இறக்கும் போதும் குறையாத ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுங்கள் என்றான் அந்த ஏழை. இத்தகைய மகிழ்ச்சி கடவுளுக்கு தன்னலம் இல்லாம சுயநலம் இல்லாத செய்யக்கூடிய பக்தியில் மட்டுமே காணப்படுகிறது. எந்த சுயநல ஆசையும் இல்லாம வழிபடுபவர்கள் செல்வத்திலும் வறுமையிலையும் ஏன் மரண நேரத்திலும் கூட மகிழ்ச்சியா இருப்பாங்க என்று துறவி பதிலளித்தார். சுயநலம் எங்கு இருக்கிறதோ அங்கே துக்கம் எப்போதும் பின்தொடர்கிறது. துன்பத்திலிருந்து விடுதலை பெற விரும்பினால் கடவுளை தியானிப்போம், ஆனால் எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல். சற்று கடினம்தான், ஆனால் முயற்சி செய்தால் எல்லாமே கைவசமாகும். இப்படி சுயநலமில்லாத ஒரு மனிதரை பற்றி இப்பொழுது பார்க்க போறோம். நமக்கே அவரு கண் திறந்தவர். கல்வியில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் எப்படி வாழணும், சுயநலம் இல்லாம பொது நலத்துல எப்படி வாழணும்னு நமக்கு ஒரு பாடத்தை விட்டு சென்றுள்ள ஒரு மகா மனிதனை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்ல, நம்மளோட காமராஜர் ஐயா அவர்கள்தான். அவர் முதலமைச்சர் ஆன உடனே நாட்டு மக்களின் கல்வியில தான் முதல் அக்கறை செலுத்தினாரு. விண்மையால் மாணவர்களோட கல்வி கெட்டு போக கூடாது என்பதற்காக பள்ளிகள்ல இலவச உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தாரு. நம்ம தவறவிட்ட படிப்பை அடுத்த தலைமுறை, வரும் தலைமுறையாவது பெற்று வளர்ந்து வாழட்டும். அன்னதானம் நமக்கு புதுசு கிடையாது, இதுவரைக்கும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு போட்டோம், இப்போது பள்ளிக்கூடத்தை தேடி போய் போட சொல்கிறோம். அப்படி செய்தால் உயிர் காத்த புண்ணியம், படிப்பு கொடுக்கும் புண்ணியம்னு இரண்டுமே சேரும் என்று அவர் மனதில் நினைத்து கொண்டு அவரோட சேவையை செய்ய தொடங்கினார். என்னோட மனதுல எல்லோருக்கும் கல்வி கண்ணை திறப்பதை விட முக்கியமான வேலை இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நான் இதையே எல்லாவற்றிலும் முக்கியமானதாக கருதுகிறேன். எனவே மற்ற வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஊராக பகல் உணவு திட்டத்திற்கு பிச்சை எடுக்க கூட சித்தமா இருக்கிறேன் என்று பேசியவர் தான் பெருந்தலைவர். ஒரு முறை அவர் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு கிராமத்துக்கு கார்ல காமராஜர் ஐயா அவர்கள் சென்று கொண்டிருந்தாங்க. அப்போது ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒருவனை பார்த்து காரை நிறுத்த சொன்னாரு. காரை விட்டு இறங்கி அந்த சிறுவனிடம் வந்தாரு நம்ம காமராஜர் ஐயா. தம்பி, நீ பள்ளிக்கூடம் போகலையா? ஏன் போகல என கேட்டாரு. எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாதே, நான் எப்படி பள்ளிக்கூடம் போக முடியும்? உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தா நீ படிப்பியா என அவனிடம் கேட்டார் நம்ம ஐயா. பள்ளிக்கூடத்திற்கு நான் போயிட்டா சோறு யாரு தருவாங்க என எதிர்கேள்வி கேட்டான் அந்த சிறுவன். ஓ அப்படியா, சரி, உனக்கு சோறு தந்தா நீ படிப்பியா என காமராஜர் ஐயா கேட்டாங்க. கண்டிப்பா படிப்பேன் என்று சிறுவன் பதிலளித்தான்.
அந்த நிகழ்வு தான் நம் ஐயா மதிய உணவு திட்டத்தை வகுப்பதற்கான ஒரு வழியை காட்டியது. ஏழை பணக்காரவங்கன்ற எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னா சீருடை வழங்குவதும் அவர் அறிமுகப்படுத்தினார். ஒரு முறை அரசியல்ல அவருக்கு எதிரே நின்று தோற்றவங்களை தன்னோட மந்திரி சபையில சேர்த்துக்கிட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க உங்களை எதிர்த்து போட்டியில நின்னாங்க, அவரை போய் உங்களோட சேர்த்திருக்கீங்கன்னு. அப்ப அவர் சொன்ன பதில் அப்படியே நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறது. இங்க பாருங்க, நான் அரசியல் வந்ததும் சரி, அரசியல்ன்றது மக்களுக்கு சேவை செய்வதற்காக, அதுல நான் பெருசா நீ பெருசான்னு போட்டி போடுறதுக்கு இல்ல. அவர் ஏற்கனவே அந்த பதவியில இருந்தவர். அப்ப அவருக்கு அந்த வேலையில அனுபவம் இருக்கு. இப்ப மக்களுக்கு சேவை செய்வதா முக்கியமே தவிர இதுல ஜெயிக்கிறது தோக்குறது கிடையாது. அதனால அவர் அந்த வேலையை திருப்பி செய்தா அவருக்கு இன்னும் சுலபமா இருக்கும், மக்களுக்கு இன்னும் சலுகைகள் நிறைய கிடைக்கும், அவங்களுக்கு எது வசதியோ அவங்களுக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை தான் நான் செய்வேன்னு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம் நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். அவரோட உயிர் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவர் வாடகை வீட்டில தான் வசித்து வந்தார். அவர் இருந்த போது கூட பையில இருந்த சிறிதளவு பணத்தை தவிர வேறு வங்கி கணக்கோ சொந்த வீடோ வேறு எந்த வித சொத்தோ இல்லை. தன்னோட வாழ்நாள் முழுவதுமே அவர் வாடகை வீட்டில தான் வசித்து வந்தார். அவர் இறக்கும்போது மிச்சம் இருந்தது 10 கதர் வேஷ்டிகள் சட்டைகள் மற்றும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம் தான். என்றைக்கும் தான் 7 பங்காளம்தான் என்பதை வாழ்நாளில் நிரூபித்து விட்டு சென்ற உத்தமர் தான் காமராஜர் ஐயா அவர்கள். இப்படி நாமும் பல தலைமுறைகள் கடந்தும் நமது பேரை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நமது ஐயா அவர்கள் வழியில சுயநலம் இல்லாத எந்த போட்டியும் இல்லாம நம்ம பொதுநலத்திற்காக சேவைகள் செய்வோம், தன்னலமற்ற சேவையை செய்வோம். ஓம் நம சிவாய. நன்றி.